என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரியின் செயல்களை ஸ்தம்பனப்படுத்துவதற்கான விஷயம். நமக்கு அந்த எதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஸ்தம்பிக்க வைப்பதற்கான ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் எதிரிகளுடைய துன்பமும் துயரமும் இன்னைக்கு நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன்னா மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம், ஒருத்தன் கொஞ்சம் முன்னேறி போயிடக்கூடாது, இல்லை இவன் கொஞ்சம் சிரித்து எடுத்து சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, பக்கத்தில் உள்ளவனுக்கு பொறாமல் வந்துடும், இல்லை இவன் கொஞ்சம் முன்னேறி அடுத்த ஒரு விஷயம், இப்போ ஒரு காரோ பைக்கோ ஒன்று வாங்கிட்டாங்கன்னா அதில் பொறாமல் வந்துடும். மொத்தத்திலே இந்த மனிதர்கள் என்னன்னா, எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் இதனால என்ன செய்யறாங்கன்னா, வேண்டாத வேலை எதிரியாட்டு பாவித்து, சொந்தமோ பந்தமோ அக்கான தங்கச்சி யாரும் இருக்காங்கன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏம்னா அவன் நல்லா இருந்துடக்கூடாது, அவன் அழிஞ்சு போயிடணும், நாசமா போயிடணும், இப்படிங்கக்கூடிய விஷயத்துக்காகவே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய பாதிப்பு 100% இருக்கு, நிறைய நபர்களுக்கு இருக்கு. பாதிப்புன்னா அப்படி அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, சூப்பரா வாழ்க்கை இருந்திருக்கும், ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். என்னன்னு போறோன்னே தெரியாது, என்னடா ஆச்சுன்னே தெரியாது. அவங்க அவ்வளவுக்கு ஒரு துன்பம். ஏன்னா அதுல இருந்து என்ன நடந்திருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்க கொஞ்ச நாள் ஆகி போயிடும். அப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எதிரிகள் நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு பண்ண 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 நம்மளுடைய வாழ்க்கையே நரகங்கனங்க ஆயிரும். அப்ப அந்த நரகத்துல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கே மிகப்பெரிய இதாயிரும். சரியா? சில பேருக்கெல்லாம் மீளவே முடியாது. ஏன்னா அவ்வளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கேப் கிடைச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதுல இருந்து ரிலீஃப் ஆகி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தினமும் ஒரு எதிரி நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனால நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு, துன்பத்திலையும் துயரத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நபரால. அது குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரிதான், பக்கத்துல இருந்தாலும் தினமும் பிரச்சனை, மனசுக்கு நிம்மதியே இல்லை, என் மேல எந்த தவறுமே இல்லை, ஆனா எனக்கு பிரச்சனை உருவாயிட்டே இருக்கு. முதல்ல நம்ம மேல எந்த தவறும் இருக்கக்கூடாது தான் மிகப்பெரிய விஷயம். எந்த தவறுமே இல்லாம என்ன பாடா படுத்திட்டு இருக்கான் அப்படின்னுட்டு இருந்துச்சுன்னா, இந்த விஷயத்த நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ரொம்ப எளிய முறையில தான் நான் சொல்றேன், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்னைக்கு செலவே ரொம்ப மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு 10 ரூபா செலவழியும், அவ்வளவுதான். இதை செய்யற முறை, அதுக்குள்ள விஷயத்தை நான் சொல்லித்தானே. ரொம்ப பொறுமையா நிதானமா இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க செய்யுங்க, பக்காவா வேலை செய்யும். ஆனா இதை எதுவும் தீய நோக்கத்துக்காகவோ இல்லை அவனை அழிச்சிடணும், அவன் வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னுட்டெல்லாம் பண்ணாதுங்க தயவு செய்து. நான் கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுமே அவ்வளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா உங்களுக்கு 100% வேலை செய்யறது மாதிரி தான் நான் தருவேன். சும்மா தரமாட்டேன். நீங்க இதுல ஒரு ஆளுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனுக்கு பாதிக்காது. ஏன்னா அவன் உன்னை எதிரியாக பாவித்து உனக்கு ஏதாவது ஒரு செயல் பண்ணியிருந்தான்னா உங்களுக்கு இதை நீங்க பண்ணின உடனே அவங்க ரிட்டர்ன் அடிக்கும். அவன் உங்களுக்கு செய்த காரியங்கள் அவ்வளவுமே ஸ்தம்பிச்சு போயிடும், அவ்வளவுமே முடங்கி போயிடும். என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கானோ அவ்வளவு விஷயமும் முடங்கிடும். உங்கள்கிட்ட அவன் பேசுறதுக்கே பயப்படுவான், அந்த மாதிரி இருக்கும். அவன் முற்றிலுமா அவனுக்கு லைஃபே முடங்கி, அவனுக்கு காரியங்கள் நீங்க செய்த, அவன் உங்களுக்காக செய்த விஷயங்கள், தீய செயல்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தானோ அவ்வளவு காரியமும் முடங்கும், ஸ்தம்பிச்சு போய் நிற்கும். நீங்க அதிலே பார்க்கலாம், அவனுடைய வாழ்க்கையினுடைய தரம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கதை நீங்க பார்க்கலாம். அவ்வளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. ஆனா பார்த்தா எளிமையான முறை, ஆனா அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யும். ஆனா இதை சரியா பண்ணணும். சரியா? நான் சொல்லி தரக்கூடிய முறையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை, இந்த 2 நாள்ல எந்த நாள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரிப்பட்ட நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில நீங்க நைட்டு தான் இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்க பகல்லையும் பண்ணலாம். இதுதான் மிகப்பெரிய விஷயம். எல்லா விஷயத்துக்கும் நம்ம நைட்டு தான் இருந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இது பகல்லையும் நீங்க பண்ணலாம். மதியம் கரெக்டா 12 மணி உச்சி வேலை, அந்த வேலையிலையும் நீங்க பண்ணலாம். இல்லை இரவு 12 மணி உச்சி சாம வேலைம்பாங்க, இந்த உச்சி சாமத்திலையும் நீங்க பண்ணலாம். சரியா? இந்த 2 நாள் சனி அண்ட் செவ்வாய்க்கிழமை 12 மணி,
பகலாக இருந்தாலும் சரிதான், இரவாக இருந்தாலும் சரிதான், அந்த டைமில் தான் நீங்கள் பண்ணணும். சரியா? இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்து அழகான பழமாக இருக்கணும். புள்ளி இல்லாதது பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு ஒரு புதிய ஊசி, நீளமான ஊசி, துணி தைக்கக்கூடிய ஊசி இருக்குல்ல, நீளமான ஊசி, அது ஒன்று வாங்கிடுங்க. கருப்பு நூல் வாங்கிடுங்க. கரிசலாங்கண்ணி மை வேணும். கரிசலாங்கண்ணி மை வந்து ஏற்கனவே நம்ம வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுடுங்க, எடுத்துடுங்க. கரிசலாங்கண்ணி மை இல்லை அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அது ஏன்னா இந்த இதுக்கு தேவைப்படும். அப்போ அந்த மையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்க. சரிங்களா? அந்த கரிசலாங்கண்ணி மையை வச்சு என்ன செய்யணும்னா, அந்த கரெக்டாக நம்ம அந்த 12 மணிக்கு என்ன செய்யணும், எதிரியினுடைய பேரை அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதணும். நீங்கள் தனிமையாக இருந்துடுங்க ஒரு இடத்துல. இதுக்கு வழக்கு எதுவுமே வேண்டாம். ஒரு இடத்துல தனிமையாக இருந்துடுங்க. சரிங்களா? மேக்சிமம் வந்து மேக்கப் பார்த்துருங்க, இல்லை தெக்க பார்த்துருங்க. சரியா? இருந்துக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த எதிரியினுடைய பெயர் எழுதுங்க. தாயார் பேர் போட்டு அதுக்கு கீழே வந்து அந்த நபரினுடைய பெயரை போடுங்க. சரிங்களா? போட்டுக்கிட்டு இல்லை எதிரி எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி யாருன்னே, எனக்கு எந்த எதிரி பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயம் இருந்ததுன்னா, சர்வ சத்ரு, என்னுடைய சர்வ சத்ரு அப்படின்னு போட்டுருங்க. சர்வ சத்ரு. சரியா? அப்படின்னு எழுதிடுங்க. எழுதிக்கிட்டு அந்த ஊசி, நம்ம ஊசியில் வந்து நூல் கோர்க்கணும். அந்த கருப்பு கலர் நூல் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதை வந்து நூலை கோர்த்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரத்தை வந்து 21 முறை நீங்கள் சொல்லணும். சரியா? மந்திரம் சொல்லட்டா? மந்திரத்தை பார்த்துடுங்க. ஓம் நமோ பகவதே விஷ்ணுவே மம சத்ரு புத்தி ஸ்தம்பனம் குரு ஸ்வாஹா. மந்திரத்தை தெளிவாக பார்த்துடுங்க, எழுதி வச்சிடுங்க. ஓம் நமோ பகவதே விஷ்ணுவே மம சத்ரு புத்தி ஸ்தம்பனம் குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க, ஒரு 21 முறை ஒரு கையில் எலுமிச்சம்பழம் வச்சிடுங்க, ஒரு கையில் ஊசி வச்சிடுங்க, நூல் கோர்த்த ஊசி. 21 முறை நீங்கள் சொல்லுங்க. சரியா? சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ஊசியை அந்த எலுமிச்சம்பழத்தில் நேராக சென்டர் பகுதி, அந்த பேர் எழுதின இடத்துல சென்டரில் என்ன செய்றீங்க, குத்துருங்க. குத்தி வச்சுக்கிட்டு இந்த நூலை எடுத்து என்ன செய்றீங்க, 8 முறை அந்த நூலை அந்த எலுமிச்சம்பழத்தில் சுற்றி கட்டணும். 8 முறை சுற்றி கட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க, இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து தென்மேற்கு பகுதியில் மூலையில் என்ன செய்யுங்க, ஒரு சைடில் யாரும் பார்க்காத இடத்துல என்ன செய்யுங்க, ஒரு கவரில் இதில் போட்டு தொங்க விடணும். கீழே வைக்கக்கூடாது. இங்கே தொங்க விடுங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு ஒரு நாள் நைட்டு, இப்போ பகலில் பண்ணுறீங்கன்னா இரவு முடிச்சு அடுத்த நாள் காலையில் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு, யாரும் பார்க்கக்கூடாது, யாரையும் அதை பார்க்குற என்ன பாரு அப்படின்னு எல்லாம் காட்டக்கூடாது, யார்ட்டையும் வாய் பேசக்கூடாது. உங்கள் பாட்டு நேராக என்ன செய்யுங்க, எங்கே ஓடக்கூடிய நதியில் கொண்டு போட்டுருங்க. சரியா? சாக்கடைக்குள்ளெல்லாம் போடக்கூடாது. சரியா? இல்லை யாருமே யூஸ் பண்ணாமல் கிடக்கும்ல கிணறு, அந்த கிணத்துக்குள்ளேயும் போடலாம். யாருமே தண்ணி எடுக்கக்கூடாது. யூஸ் பண்ணாத கிணறு, பாலடைஞ்ச கிணறு, அதுக்குள்ளேயும் போடலாம். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து நான் நைட்டு பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அதேமாதிரி மார்னிங்கே கொண்டு போய் போட்டுடலாம். காலையில் இதை போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், குளிச்சு இதாக்கலாம். இது போட்டு உங்களுக்கு ஒரு 3வது நாள்ல இருந்தே அந்த நபருக்கு வந்து அவ்வளவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே என்ன செஞ்சிடும், முடங்கி போயிடும். அவ்வளோ விஷயம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ அவ்வளோ முடங்கிடும், ஸ்தம்பிச்சிடும். அவ்வளோ காரியமும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரமே என்ன சொல்லியிருக்கோம், எதிரியுடைய புத்தி, அவனுடைய மண்டை அவ்வளவுமே ஸ்தம்பிச்சிடட்டு, அவனுடைய எண்ணங்கள் அவ்வளவுமே ஸ்தம்பிச்சிடணும். அவன் எந்த எண்ணம் நம்மளை கொண்டு எடுத்தாலும் சரி, அவன் என்னதையாவது நமக்கு பண்ணணும்னு நினைச்சாலே அது ஸ்தம்பிச்சிடும். அது நடக்காது. அவ்வளவுக்கு பக்காவாக இது வேலை செய்யும். சரியா? நீங்கள் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து இந்த விஷயங்களை பண்ணுங்கள். சும்மா ஏதோ எடுத்தவங்க ஒருத்தவங்க இவர் சொல்ல சொன்னார் அப்படிங்கிறக்காண்டி சொல்லாதுங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, நம்மளுடைய மனதை வந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து நம்ம வேண்டுதல் வைக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மனதை வந்து ஒரு பலமாக வைத்து அந்த நபருக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மனசில் அவன் செய்த விஷயங்களெல்லாம் நினச்சி ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த காரியத்தை பண்ணுங்க. எதிரி அப்படி அடங்கிடுவான்.
வாழ்க்கையில் அதுக்கப்புறம் உங்கள் பக்கமே வர மாட்டான். அந்த மாதிரிப்பட்ட விஷயமா இருக்கும். சரியா? இதை வந்து அழகாக கையாளணும். சும்மா ஏதோ பண்ணணுங்க கண்டு பண்ணாதுங்க. அழகாக பக்காவாக பண்ணுங்கள். 100% வேலை செய்யும் நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது எந்த மாதிரிப்பட்ட வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்டில் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். தமிழில் மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப வராது, அதனால தான் சொல்கிறது. தமிழில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் எந்த இது வருதோ அதுதான் நம்ம வீடியோ அதிகமாக கொடுப்போம். சரிங்களா? எதை பற்றி உள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.